வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நம்பி ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கூட்டிட்டு போகப்பட்ட ஒரு சமூகத்தோட கதை. இது வெறும் வரலாறு மட்டும் இல்ல, இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கிற ஒரு போராட்டம். வாங்க இலங்கையின் மலையக தமிழர்களோட கதைய ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு சக்தி வாய்ந்த மேற்கோள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 1988 இலங்கை நாடாளுமன்றத்துல பேசப்பட்ட வார்த்தைகள் இது. இந்த மக்களோட அனுபவத்தோட மைய பிரச்சனையே இது கரெக்டா சொல்லுது. இது வெறும் இனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அதுக்கும் மேல இது வர்க்கம், அநீதி, அப்புறம் எப்படி ஒரு சமூகத்தையே ஓரங்கட்டினாங்கிறத பத்தினது. சரி, அப்போ இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிச்சது? எல்லாம் ஒரு வாக்குறுதியில தான் தொடங்குச்சு. ஒரு காலனித்துவ வாக்குறுதி. அவங்க இலங்கைக்கு வர்றதுக்கான சூழலை உருவாக்குனது அந்த காலகட்டம் தான். சரியா 1833ல பிரிட்டிஷ்காரங்க இலங்கையில தங்களோட ஆட்சியை இன்னும் பலப்படுத்துறாங்க. அடுத்த வருஷமே, அதாவது 1834ல பிரிட்டிஷ் பேரரசு முழுக்க அடிமை முறையை ஒழிச்சிட்டாங்க. இதனால என்னாச்சு? அவங்களோட காஃபி, தேயிலை, ரப்பர் தோட்டங்கள்ல வேலை செய்ய ஆட்களுக்கு பயங்கர தட்டுப்பாடு. இந்த பெரிய தேவையை சமாளிக்க தான் 1840கள்ல இருந்து தென்னிந்தியாவிலிருந்து தமிழ் தொழிலாளர்களை இலங்கைக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா ஏன் இத்தனை லட்ச பேர் தங்களோட சொந்த ஊரை விட்டுட்டு கிளம்பணும்? ஒரு பக்கம் தென்னிந்தியாவில் வறட்சி, பஞ்சம், வறுமைன்னு பல கஷ்டங்கள் அவங்கள வெளியே தள்ளுச்சு. இன்னொரு பக்கம் இலங்கையில் வேலை கிடைக்கும், இங்கே இருக்கிற கடுமையான சாதி அமைப்புலேருந்து தப்பிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை அவங்கள இழுத்துச்சு. ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நம்பி அவங்க போன பயணம் நிஜத்தில் ரொம்ப ஆபத்தானதாக இருந்துச்சு. ஆனா அவங்க கனவு கண்ட வாழ்க்கை அங்க இருந்துச்சா? இல்ல. இலங்கைக்கு வந்ததும் அவங்க பார்த்த நிஜம் ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. தோட்டத்துல அவங்களோட வாழ்க்கை தனிமையிலையும் ரொம்ப மனிதாபிமானமற்ற ஒரு சூழல்லையும் தான் போச்சு. யோசிச்சு பாருங்க, அவங்களோட கடின உழைப்பு தான் இலங்கையோட பொருளாதாரத்தையே மாத்துச்சு. அவங்க ரத்தமும் வேர்வையும் தான் தேயிலையா மாறி அந்த நாட்டை செழிக்க வச்சது. ஆனா அந்த பொருளாதாரத்தோட உயிர்நாடியா இருந்த மக்களுக்கு அவங்க உருவாக்குன அந்த செல்வத்துல ஒரு சின்ன பங்கு கூட கிடைக்கல. அவங்க உருவாக்குன செல்வத்துக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருந்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைமுறையா லயம்னு சொல்ற அந்த சின்ன ஒரே அறை வீட்டுல தான் வாழ வேண்டியிருந்தது. ஒரு துண்டு நிலம் கூட சொந்தமா வாங்க முடியாது, சம்பளமும் ரொம்ப கம்மி, சுகாதார வசதியும் சரியா இல்ல. இது மட்டும் இல்ல, இலங்கைக்கு வர வழியிலேயே கடல்ல மூழ்கியும் அடர்ந்த காடுகளை அழிக்கும் போது காட்டு விலங்குகளுக்கு பலியாகியும் நிறைய பேர் இறந்து போனாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, அவங்க மற்ற சமூகங்கள்ல இருந்து மொத்தமா தனிச்சு போயிட்டாங்க. பெரும்பான்மை சிங்கள மக்கள் கிட்ட இருந்தும் சரி, அங்க ஏற்கனவே இருந்த இலங்கை தமிழர்கள் கிட்ட இருந்தும் சரி, இவங்க விலகி மலை பிரதேசங்கள்ல ஒரு தனி சமூகமாவே வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுது. எப்போனா, இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம். ஆனா அந்த சுதந்திரம் அவங்கள சட்டப்படி இல்லாதவங்கள ஆக்கிடுச்சு. 1948 இந்த வருஷம் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனா மலையக தமிழர்களுக்கு அவங்களுக்கு அது சுதந்திரத்தை கொடுக்கல. பதிலுக்கு அவங்க கிட்ட இருந்த எல்லா உரிமைகளையும் பறிச்சுக்கிட்டுச்சு. இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு அந்த மாற்றத்தோட தாக்கத்தை தெளிவா காட்டும். பிரிட்டிஷ் ஆட்சியில அவங்களுக்கு ஓட்டுரிமை உட்பட எல்லா சிவில் உரிமைகளும் இருந்துச்சு. ஆனா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரே ராத்திரியில கொண்டு வந்த புது சட்டங்கள் மூலமா அவங்க எல்லாரையும் நாடில்லாதவங்களா ஆக்கிட்டாங்க. அவங்களோட வாக்குரிமையும் போயிடுச்சு. இந்த அநீதியை எதிர்த்து அவங்களோட போராட்டம் தொடங்குச்சு. தங்களோட அடையாளத்தை, குடியுரிமையை திரும்ப பெற அவங்க நடத்தின போராட்டம் பல 10 வருஷங்களுக்கு நீடிச்சது. சுதந்திரம் கிடைச்சி ஒரு 16 வருஷம் கழிச்சு நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 9,75,000 பேர், அதாவது கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் அவங்க பிறந்து வளர்ந்த நாட்டிலேயே நாடில்லாதவங்களா இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பிரச்சனையோட தீவிரம் எவ்வளவு பெருசுன்னு. இந்த பெரிய பிரச்சனைக்கு தீர்வு காண ரொம்ப வருஷம் ஆச்சு. நிறைய ஒப்பந்தங்கள் போட வேண்டியிருந்தது. முதல்ல 1964 சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தம், அப்புறம் 1974 பண்டாரநாயக்க காந்தி ஒப்பந்தம்னு படிப்படியா தான் ஒரு தீர்வு வந்துச்சு. கடைசியா 1980களில் கொண்டு வந்த சட்டங்கள் மூலமா மிச்சம் இருந்த இந்திய வம்சாவளியினருக்கு குடியுரிமை கொடுத்தாங்க. உண்மையிலேயே இது ரொம்ப மெதுவான சிக்கலான ஒரு பயணம் தான். சரி, குடியுரிமை கிடைச்சிருச்சு. அப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதா? இல்ல, அவங்களோட போராட்டம் இன்னும் முடியல. அவங்களோட கதை இன்னைக்கும் தொடருது. ஆனா இப்போ வேற சில சவால்களோட. இத்தனை வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ அவங்க போராட்டம் நிஜமாவே முடிஞ்சிருச்சா? சட்டப்படி குடியுரிமை கிடைச்சா மட்டும் போதுமா? யதார்த்தம் என்னன்னா இல்லைங்கிறது தான்.
இன்னைக்கும் அவங்க பல சவால்களை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. பொருளாதாரம், சமூகம்னு எல்லாத்துலயும் அவங்க ஓரங்கட்டப்படுறாங்க. அரசாங்க வேலைகள்ல அவங்களுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. கல்வி, சுகாதாரம்னு அடிப்படை வசதிகள் கூட போதுமானதா இல்ல. இதனால அரசியல் ரீதியாவும் அவங்களால முழுமையா பங்கெடுக்க முடியல. அப்போ குடியுரிமைங்கிறது ஒரு முடிவில்ல, அது ஒரு தொடக்கம்தான். உண்மையான சமத்துவத்துக்கும் அதிகார பகிர்வுக்கும் அவங்க நடத்துற போராட்டம் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு வாக்குறுதியோட ஆரம்பிச்சு நினைச்சு பார்க்க முடியாத கஷ்டங்களை எல்லாம் தாண்டி ஒரு சமூகம் தன்னோட விடாமுயற்சியால இன்னைக்கும் போராடிட்டு இருக்கிற கதை இது.